வணக்கம் நண்பர்களே, நான் உங்க கிச்சா பேசுறேன். கட்டாயம் அந்த க்ஷணத்தில் கடவுள் இருக்கிறார் என்பதை உண்மையாகவே கடவுளை வெறுப்பவன் கூட எண்ணி இருப்பான். அப்படி ஒரு சுவாரஸ்யமான மிக நெகிழ்ச்சியான ஒரு சம்பவம். அந்த சம்பவம் பற்றினதுதான் இந்த பதிவு. அந்த நெகிழ்ச்சியான சம்பவம் பற்றி மேலும் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அன்று சித்திரை மாதம் 18ஆம் தேதி, ஏறக்குறைய அக்னி நட்சத்திரம் ஆரம்பம். ஸ்ரீமடத்தில் அத்தனை கூட்டம் இல்லை. தர்மமே பீடாதிபத்தியம் பண்ணும் காஞ்சி ஸ்ரீமடத்தில் சாதாரண பூர்த்த தர்மமாக நீர் விநியோகம் நல்ல வெயில் காலத்தில் நடப்பதில் எந்த ஆச்சரியமும் இல்லை. காலை சூரிய பகவான் சீக்கிரமாகவே உக்ரமாக தகிக்க ஆரம்பித்து விட்டார். ஸ்ரீமடத்தின் வாசலில் நீர்மோர் விநியோகம் பண்ணி கொண்டிருந்த தெலுங்கு பாட்டியை மகாபெரியவா அவசரமாக அழைப்பதாக உத்தரவானது. பாட்டி உள்ளே வந்து நமஸ்காரம் பண்ணிவிட்டு நின்றாள். இன்னைக்கு நிறைய தயிர் வாங்கி 2-3 அண்டால நிறைய நீர்மோர் தயார் பண்ணி வை என்றார் மகாபெரியவா. அந்த பாட்டியும் ஆகட்டும் பெரியவா என்றாள். வெறும் மோரா இல்லாம அதுல கொஞ்சம் பெருங்காயம், கடுகு தாளிச்சு போட்டு கொஞ்சம் கருவேப்பிலை நல்லா கசக்கி போட்டு வேணும்னா 2 பச்சை மிளகா கூட நறுக்கி போட்டு இஞ்சி துண்டு போடுற வழக்கம் உண்டா அப்படின்னு கேட்டார் மகாபெரியவா. போடுறேன் மகாபெரியவா என்றாள் அந்த பாட்டி. பாட்டி தலையை ஆட்டிவிட்டு உக்ரானம் பக்கம் போய்விட்டாள். மகாபெரியவா சொன்னபடி தேவாமிரதத்தை ரெடி செய்ய பாரிஷதர்களும் வந்திருந்த பக்தர்களும் ஒரே குழப்பத்தில் இருந்தார்கள். இவ்வளோ வக்கனையா நீர்மோர் கரைக்க சொல்லி கொடுக்கும் படலம் எதுக்காக, யாருக்காக? ஏன்னா அன்னைக்கு அவ்வளோவா கூட்டம் இல்லை. ஸ்ரீமடத்தில் விசேஷமும் எதுவும் இல்லை. அண்டாவா நீர்மோர் வேஸ்டாக போகிறது அப்படின்ட்டு அறியாத மனங்கள் கவலை கொண்டன. அன்று கச்சபேஸ்வரர் கோயில் எதிரில் ஒரு அரசியல் கட்சியின் தேர்தல் பிரச்சாரம். இளித்தவாய் மக்களான இந்து மத எதிர்ப்பு கூட்டம் நடந்து கொண்டிருந்தது. இந்து மத எதிர்ப்பு என்றாலே அதையும் கோவில் வாசலிலேயே நம்பிக்கையோடு போடும் கடவுளை திட்டும் கூட்டம். நல்ல வேளை கச்சபேஸ்வரர் சன்னிதானத்தில் ஒளிபெருக்கி வைக்கவில்லை. இனிய தமிழில் மணிமணியான தேவாரம், திருவாசகம், வேதகோஷம் இவற்றையே கேட்டுக்கொண்டிருக்கும் சுவாமி தெய்வ புலவர்களான திருவள்ளுவர், கம்பர், ஔவையார் போன்றோர் அருமையாக நல்லதை மட்டுமே சொல்லி வளர்த்த தெய்வத்தமிழ் செம்மொழியை இத்தனை ஆபாசமாக உபயோகப்படுத்த முடியுமா என்று யோசித்திருப்பார். கடவுள் எதிர்ப்பு கூட்டம் சரியாக மத்தியானம் 1 மணிக்கு இந்து கடவுளை மட்டும் எதிர்த்துவிட்டு முடிந்தது. இந்துக்களின் எல்லா கோயில்களையும் இடித்து தள்ளிவிட்டு அந்த இடங்களிலெல்லாம் தொழிற்சாலைகள் கட்டி வேலையில்லா திண்டாட்டத்தை போக்குவோம் என்று வீராவேசமாக சூளுரைத்தார் கட்சி தலைவர். 200 கரங்கள் கைத்தட்டின. கைத்தட்டல் வாங்கிய சூட்டோடு சூடாக சட்டை கசங்காமல் காரில் ஏறி போய்விட்டார் தலைவர். அலைக்கடல் என திரண்டிருந்த அந்த 100 பேர் அடங்கிய கூட்டத்திலிருந்து தனித்தனியாக பிரித்ததும் தான் அவரவர் கவலை அவர்களிடம் திரும்பி வந்தது. பாவம், திரும்பி அவரவர் கிராமத்திற்கு போக வேண்டாமா? சித்திரை வெயில். சூரியன் நெருப்பை தலையில் கொட்டினான். மடத்துக்கு பக்கத்தில் இருந்த பஸ் ஸ்டாண்டுக்கு மெதுவாக எல்லோரும் நொந்து நூலாக நடந்து வந்தனர். நடந்து வந்ததில் வரட்டும் தாகம். நகர சபை குழாக்களில் வெறும் உஷ்ண காற்று. கடும் பாலைவனத்தில் ஜிலு ஜிலுவென சோலை போல் அவர்கள் கண்ணில் பட்டது. 70 அடி உயரத்தில், நீ என்னிடம் எப்படி இருந்தாலும் நீயும் என் குழந்தைதான், என்னிடம் வா என்று ஆச்சாரியாலின் ஸ்தூபி ஓங்கி நிற்கும் ஸ்ரீமடமும் அந்த அழகான வாசலில் அண்டாவாக பாட்டி சப்ளை பண்ணி கொண்டிருந்த நீர்மோரும் தான். யோ, அங்க பாரியா, நீர்மோர் கொடுக்கறாங்க, வாங்க போகலாம். கட்டாயம் அந்த க்ஷணத்தில் கடவுள் இருக்கிறார் என்பதை உண்மையாகவே கடவுளை வெறுப்பவன் கூட எண்ணி இருப்பான். தெலுங்கு பாட்டியிடம் வந்து நின்றனர். முதலில் 10 பேர், அவர்களை பார்த்து 20 பேர் என்று ஆச்சாரியாலிடம் அடைக்கலம் புகுவது போல் அத்தனை பேரும் திமு திமுவென்று வந்துவிட்டனர். பாட்டிக்கு கைவலியே வந்துவிட்டது. வராதா பின்னே? 100 பேருக்கு 200-250 தடவை மோர் கொடுத்து பழக்கமில்லையே. அத்தனை அண்டாவும் காலி. ஒரு சொட்டு கூட மிஞ்சவில்லை. தாகம் தீர்ந்ததும் அண்டாவை விட்டு அண்டாண்ட கோடி அரசன் குடியிருக்கும் ஸ்ரீமடத்தை தரிசித்தார்கள். கண்ணையா, வரியா, உள்ளார சாமியை பார்த்துட்டு போகலாமா? முணுமுணுத்தார் ஒருவர். ஆமாண்ணே, எனக்கும் ஆசையாத்தான் இருக்கு. சாமி ரொம்ப பெரிய கடவுள் தான், ஆனா கூட வந்தவங்க திட்டுவாங்களே.
இதில் வேடிக்கை என்னவென்றால் 100 பேருக்கும் இதே கவலை, பயம்தான். என்ன தைரியத்தில் எந்த மூஞ்சியை வைத்துக்கொண்டு மடத்துக்குள் நுழைவது? தான் என்ற உப்பு பெறாத ஒன்று குடுகுடுவென்று உள்ளே ஆடிக்கொண்டிருப்பதால் நாமெல்லாம் நம்மை ரொம்ப பெரியவர்களாக எண்ணிக்கொண்டு இத்தனை ஆட்டம் போடுகிறோம். வாஸ்தவத்தில் பெரியவர்கள் எப்படி இருப்பார்கள்? இதோ திடீரென்று ஸ்ரீமடத்தின் உள்வாசலில் ஒரே பரபரப்பு. அவசரமாக சில பக்தர்கள், பாரிஷதர்கள் வெளியே வந்தார்கள். நீங்கள்லாம் உள்ள வந்து என்னை பார்க்காட்டா என்ன? இதோ நானே உங்களை எல்லாம் பார்க்க வரேனே என்று வருவது போல் உச்சி வெயில் சூரியனின் தகிப்பை தாங்காமல் நின்று கொண்டு மனசுக்குள் பக்தி பண்ணும் அந்த தொண்டர்களுக்கு குழு குழுவென்று சந்திரன் மாதிரி குளிர்ச்சியை கொடுத்து கொண்டே 4-5 பண்டிதர்களுடன் வேதாந்த விசாரம் பண்ணிக்கொண்டே நம் மகாபிரியவா வெளியே வந்தார். எதிரே உள்ள கங்கை கொண்டான் மண்டபத்து ஆஞ்சநேயரை தரிசிக்க செல்கிறாராம். இப்படி ஒரு சுவாதீனத்தை எளிமையாக அந்த தொண்டர்கள் தங்களுடைய கட்சி தலைவர்களிடம் கூட பார்த்ததில்லை என்பதால் திடீரென்று தென்றலாக வீசிய மகாபிரியவா என்னும் தெய்வீகத்தில் திக்குமுக்காடி போய் வறுத்தெடுக்கும் சூடான நெருப்பு புழுதியில் 100 பேரும் தடால் தடால் என்று விழுந்து மகாபெரியவாளை தரிசனம் பண்ணினார்கள். மகாபெரியவாளும் அவர்களுக்காக அந்த சுடு மண்ணில் நின்று கொண்டிருந்தார். எல்லோருக்கும் நீர்மோர் கிடைச்சதா என்று கேட்டார் மகாபெரியவா. கிடைச்சது சாமி என்றார்கள் அந்த தொண்டர்கள். தாயை தவிர வேறு யாரால் இப்படி கருணை பொங்கி பொங்கி கேட்க முடியும்? அவர்களில் பலருடைய கண்களில் இந்த அன்பு கண்ணீரையே வரவழைத்து விட்டது. அகழ்வாரை தாங்கும் நிலம், வைதாரை வாழ வைக்கும் ரூபம் மகாபெரியவா. ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி அன்பர்களே.